வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உலகம் சிறுவர்களுக்கானது, அவர்களின் உலகத்தை நம் கரங்களினால் உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க தனது உலக சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக ஏழ்மை, போசாக்கு குறைபாடு, சுகாதாரம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு, சமூக வாய்ப்புகளில் ஏற்றத்தாழ்வு, போதைப் பொருள், அத்துடன் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாட்டிற்கு பலியாவது போன்ற இந்த மிலேனியத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம். மேலும் சிறுவர்களின் உளவியல் சமூக வளர்ச்சியை தடுக்கும் சமூக விளைவுகள் மற்றும் மன அழுத்தம் நிறைந்த பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைகள் போன்ற தாக்கங்களில் இருந்து தற்போதைய தலைமுறை சிறுவர் சமூகத்தை விடுவித்து பிள்ளைகளுக்கே உரைத்தான சிறுவர் உலகை மீண்டும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே நமது மறுமலர்ச்சி கால பணியின் முக்கிய குறிக்கோளாகும். உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமான சிறுவர்களின் தலைமுறையை உருவாக்குவதன் மூலம் எதிர்கால உலகை வெல்லும் சுதந்திரமான கற்பனை திறன் கொண்டு கனிவான மற்றும் உன்னதமான மனிதர்கள் உருவாக்கப்படுவதாக நாம் நம்புகின்றோம். அதற்கு அவசியமான பொருளாதார சுதந்திரம் மற்றும் மனிதநேயம், பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை கொண்ட சமூகத்தை உருவாக்குதல் மற்றும் இயற்கை வளங்கள் நிறைந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தேவையான அரசியல் மாற்றத்தை நமது முன்னுரிமை பணியாக கருதி செயற்படுத்த அர்ப்பணிப்போம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் பொறுப்புடன் செயற்படுவோம் என்றார். இன்று சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கவனஈர்ப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் கிளிநொச்சி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது. சிறுவர்களாக கையளிக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு நீதி வேண்டியும், தாம் சிறு பிள்ளைகளாக இருந்த நிலையில் கையளிக்கப்பட்ட தமது பெற்றோருக்கு நீதி வேண்டியும் இக்கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் IOM அலுவலகத்திற்கு முன்பாகவும் இன்று காலை போராட்டம் நடைபெற்றது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிறுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக நீதி கோரி கோஷங்களை எழுப்பினர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவை வலியுறுத்தியதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள், பொருளாதார மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தல், இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெயசங்கர் இந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் இவரது விஜயத்தில் பல உயர்மட்ட கலந்துரையாடல்கள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுர்குமார திசநாயக்க புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது வெளிவிவகார அமைச்சர் இவரே என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதிக்கு நிதி மற்றும் பொருளாதார விடயங்களில் ஆலோசனை வழங்கி வழிநடத்துவதற்காக 2 ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் குமிந்த குலங்கமுகவும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக பேராசிரியர் அனில் பெர்னாண்டோவும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரவையில் கலந்தாலோசித்த பின்னர் ஜனாதிபதி தனக்கான பணியாளர்களை நியமிக்கலாம். அரசமைப்பில் இதற்கு இடம் உள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அமைச்சரவை இந்த நியமனங்களுக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளதாகவும் 2 நியமனங்களும் செப்டம்பர் 24 முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இவை கௌரவ பதவிகள் எனவும் எந்த சம்பளமோ அல்லது வேறு நன்மைகளோ வழங்கப்படாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி பேருந்து கட்டணங்கள் 4.24% குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 28 ரூபாவில் இருந்து 27 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. டீசல் விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் அமைச்சர்களினதும் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துக்கள் கொடுப்பனவு
வழங்கும் சிறப்புரிமைகளை மீளாய்வு செய்வதற்கு குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் தற்போதுள்ள கட்டளை சட்டங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்தார். இவ்வாறாக மக்களுடைய வாக்குகளால் நியமிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு சம்பளம், கொடுப்பனவு, ஓய்வூதியம், உத்தியோகபூர்வ இல்லம், வாகனங்கள், பணியாட்குழாம், அலுவலக உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் போன்ற பல்வேறு உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த உரித்துக்கள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை வழங்குவதற்காக மக்களுடைய வரி பணத்திலிருந்து அரசு குறிப்பிடத்தக்க அளவு செலவை வருடாந்தம் மேற்கொள்கின்றது. தற்போதுள்ள அரசு நிதியில் மேற்படி அதிகளவான செலவுகளை குறைக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதுக்கமைய அது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து திரைசேரிக்கு தேவையற்ற செலவு சுமைகளை ஏற்படுத்துகின்றதும் மற்றும் தர்க்க ரீதியற்ற உரித்துகள், கொடுப்பனவுகள் மற்றும் சிறப்புரிமைகளை தர்க்க ரீதியான முறையில் மட்டுப்படுத்துவதற்கு அல்லது மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொருத்தமான விதந்துரைகளுடன் கூடிய விபரமான அறிக்கையை 2 மாதங்களில் சமர்ப்பிப்பதற்காக குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்புடன் கூடிய குழு ஒன்றை நியமிப்பதற்காக சட்டம், பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழில் அமைச்சராக பிரதமர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இவ்வாறாக ஓய்வு நிலை உயர் நீதிமன்ற நீதியரசர் கேரி சிற்றஸ்ரீ, ஓய்வு நிலை அமைச்சின் செயலாளர் டி திசாநாயக்க மற்றும் ஓய்வு நிலை மாவட்ட செயலாளர் திருமதி ஜயந்தா சி.டி. புலுமுல்ல ஆகியோர் இக்குழுவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். தொடர்பன இந்திய செய்திகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று இரவு திடீர் என சென்னையில் உள்ள 1000 விளக்கு அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. செரிமான பிரச்சினை, சீரற்ற ரத்த ஓட்டம் மற்றும் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு ரத்த நாளத்தில் அழைப்பு இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து 70 வயதிற்கு மேற்பட்டோருக்கான அதிநவீன ஆஞ்சியோகிராபி சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அவருக்கு ஆஞ்சியோ பிட்ஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 24 மணி நேரம் ஐசியூவில் இருப்பார் எனவும் அதன் பின்னர் சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றப்படுவார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியாகாத நிலையில் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருதய சிகிச்சை சிறப்பு மருத்துவர் சாய் சதீஷ் தலைமையில் மருத்துவ குழுவினர் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடையில் தமிழக வெற்றி கழக கட்சியின் முதல் மாநாடு எதிர்வரும் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டிலேயே விஜய் அவரது கட்சி கொடியின் அர்த்தத்தையும் கட்சியின் கொள்கைகளையும் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் தொண்டர்களுக்கான அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வருகிறது. கட்சிக்கு எதுவிதமான அவப்பெயரும் ஏற்பட்டுவிடக் கூடாது, அதனை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இம்மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் குறைந்தது 10,000 பேரையாவது வரவழைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அவ்வாறு வருகை தரவுள்ள தொண்டர்களின் வாகன பதிவு எண், இன்சூரன்ஸ், ஆர்சி புத்தக நகல்கள் போன்றவற்றை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட வேண்டும் என விஜய் திடீர் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மாநாட்டிற்கு வருகை தருபவர்கள் வரும் பொது வாகனங்களுக்கு யாரேனும் தடை ஏற்படுத்தினாலோ அல்லது வாகனங்களால் எழும் சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பன உலக செய்திகள். ஜப்பானின் புதிய பிரதமராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரான சிகரு இசிபா அந்நாட்டு நாடாளுமன்றத்தினால் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை பிரதமராக இருந்து வந்த ஃபிமியோ ஹிசிடோ பதவி விலகியதை அடுத்து இசிபாவை கட்சி தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து அவர் நாட்டின் அடுத்த பிரதமராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தினால் அவர் முறைப்படி பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
இஸ்ரேல் ராணுவம் ஒரு வாரத்துக்கும் மேலாக லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இத்தாக்குதலில் சுமார் 1000 பேர் உயிரிழந்துள்ளதோடு 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது மகள் ஜைனபும் கொல்லப்பட்டனர். இந்த உயிரிழப்பினால் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். இதனை பொருட்படுத்தாத இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 109 லெபனானியர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் வான்வழியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இஸ்ரேல் நேற்றைய தினம் தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் படைகள் மீது ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக அமைப்பு அறிவித்துள்ளது. இதற்கிடையில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு போர் நிறுத்தத்தையும் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்பான விளையாட்டு செய்திகள். தான் விரும்பும் வீரர்களை பாரபட்சமாக பார்க்கும் கலை தன்னிடம் இல்லை என்றும் அனைத்து வீரர்களையும் ஒன்றாக கருதுவதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறாக பயிற்சியாளர்கள் வரும்போது அவர்களுக்கு பிடித்தமான வீரர்கள் இருந்தார்கள். எனக்கு அப்படி நேர்ந்தால் நான் இதை செய்ய வேண்டியது இல்லை. அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன தேவையோ அதையே எல்லோருக்கும் சொல்கிறேன். அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். நல்லது மற்றும் கெட்டது அவர்களுக்கு தெரியும். அதாவது அன்பிற்கு யார் மீதும் கோபம் இல்லை. ஆனால் எனக்கு பிடித்தவை இல்லை. எனக்கு அவரை பிடிக்கும். அவரை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் பயிற்சியாளராக இருக்க முடியாது. இந்த வேளையில் உள்ள கேள்விக்குறி என்னவென்றால் இலங்கையில் இந்த பயிற்சியாளராக வந்த அனைவரும் இந்த பிரச்சினை வரலாமா என்று நினைக்கிறார்கள். நான் சொல்வது சரிதான். அதனால் தான் வெளியில் பயிற்சியாளரை வரவழைத்தோம். வெளியில் இருந்து வருபவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ பெரும் செலவில் ஊதியம் வழங்கப்படுகிறது. அப்படி செய்தால் ஒரு இலங்கையர் ஒருபோதும் பயிற்சியாளராக முடியாது என்றார். பிரித்தானியாவின் நார்த்மன் பகுதியில் நார்த்மன் தமிழ் விளையாட்டுக் கழகம் மற்றும் நார்த்மன் தமிழ் கல்விக்கூடம் இணைந்து நடத்திய விளையாட்டு விழா வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது கடந்த 29ஆம் தேதி கரோலின் சீசோலம் பாடசாலையில் காலை நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக நார்த்மன் மேஜர் கலந்து சிறப்பித்ததுடன் ஐக்கிய ராஷ்டிரிய தேசிய கொடியையும் ஏற்றி வைத்துள்ளார். இந்த விளையாட்டு நிகழ்வில் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள், கரப்பந்தாட்டம் மற்றும் பெரியவர்களுக்கான கிராமிய விளையாட்டுகள் நடைபெற்றதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் பண பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இவ்விளையாட்டு போட்டியானது பிரித்தானியாவில் முதல் தடவையாக நடைபெற்றதோடு நிகழ்விற்கான நிதி பங்களிப்பினை நோர்த்தம்டன் தமிழ் வர்த்தகர்கள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.